வெல்கம் டு மகி கிச்சன் தமிழ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன, குழந்தைங்களுக்கு பிடித்த சீஸ் பாஸ்தா தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம பாஸ்தா ரெடி பண்ணுறதுக்கு தண்ணியை முதல்ல கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும், இந்த மாதிரி கொதிக்கணும். இப்போது நான் மைக்ரோனி பாஸ்தா ஒரு 100 கிராம் எடுத்துருக்கேன், அதை சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒன்றோட ஒன்று சேராமல் இருக்கிறதுக்காக 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ பாஸ்தா நல்லா வெந்துடுச்சு, வெந்து நல்லா சாஃப்டாக ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி ஒரு ஸ்ட்ரைனர் வச்சு நம்ம வடிச்சுக்கலாம். இப்போது இது நல்லா ஆறட்டும். பாஸ்தா ரெடி பண்ண கடாயை அடுப்பில் எடுத்து வச்சு அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். கடாய் நல்லா சூடாகட்டும். நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம 1 ஸ்பூன் பட்டரை சேர்த்துக்கலாம். சேர்த்து பட்டர் நல்லா உருகி வரட்டும். பட்டர் நல்லா உருகி வந்துடுச்சு. இப்போ 2 பல் பூண்டை நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போது வெஜிடபிள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கேரட் கொஞ்சம், பீன்ஸ், கேப்சிகம், இதெல்லாம் சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம். காய் நல்லா வதங்கி வந்துடுச்சு. நான் பெரிய வெங்காயம் 1 அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சதை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த வெஜிடபிளுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நான் 3 தக்காளியை பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் இது கூட சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இது டொமேட்டோ பேஸ்ட் பாஸ்தாங்கிறதுனால கொஞ்சம் டொமேட்டோட அளவு அதிகமாக தான் இருக்கும். இந்த குழந்தைங்க டொமேட்டோ பேஸ்ட் அதிகமாக இருக்கிறதுனால குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், மசாலா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம 1/4 டேபிள் ஸ்பூன் பெப்பர் தூவி நல்லா கிளறி விட்டுக்குங்க. இப்போ கொஞ்சமாக நம்ம சீஸ் சேர்த்துக்கலாம். அது மெல்ட் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்குங்க. நல்லா மெல்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போது நம்ம வேக வச்ச பாஸ்தாவை இது கூட சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். மசாலா ஒன்றோட ஒன்று சேர்கிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கிக்கணும். இப்போ ஃபைனலாக நம்ம இந்த பாஸ்தாவுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்து நல்லா வதக்கிங்க. நான் காரத்துக்காக சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஃப்ளேவருக்காக ஆர்கினோ கொஞ்சம் சேர்க்குறேன். நீங்கள் ஆர்கினோ இருந்தால் சேர்த்துங்க, இல்லை அப்படின்னா கொத்தமல்லி தழை கூட தூவிக்கலாம். பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சீஸை கொஞ்சம் துருவி அதில் நம்ம போட்டுக்கலாம். இந்த பாஸ்தாவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.